SM ராஜ் அண்ணா. கரகோஷமா பயங்கரமா இருக்கு, பார்க்கலாம். இப்போ பிளே மாதிரி வந்துருக்கீங்க, பாட்டு அந்த மாதிரி தான் பண்ணிங்க. மைக் எடுத்துக்கண்ணா. இது இல்லை மைக்கில் சொல்லணும். ஹாய் எவ்ரிவன். ஸோ நீங்கள் டெடிகேஷன் ரவுண்ட் இந்த பாட்டை யார் டெடிகேட் பண்ண போறீங்க? நீங்கள் அழைக்கலாம் இடைக்கு. அது நான் பாட்டு முடிஞ்ச பிறகு. ஓகே ஓகே. சஸ்பென்ஸ் ஓகே.
கேஷ். மிக்க நன்றி அண்ணா. நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்களா? நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். இந்த நம்பர் தான் 11:45 நேற்று நைட் வரைக்கும். ஏன்னா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்து சாங் செலக்ஷன் பியூட்டிஃபுல். நான் ஜட்ஜஸை கேட்கலாம். But anyway, by the way, this is for my wife. She's not longer with us anymore. So this is for her. That's a good dedication. Okay. குட் டெடிகேஷன். தேங்க்யூ ஸோ மச். எஸ்.எம். ராஜ் நல்ல அருமையான பேர் அவரு. அந்த டைட்டிலே பாருங்க, எஸ்.எம். நல்லா இருக்கு. அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. சூப்பர்மேன். இல்லை சூப்பர்மேன். ஜேசுதாஸ் நான் 3 தடவை வாசித்தேன், பெருமையாக சொல்கிறேன் அதை. அதாவது கடைசியாக வந்து 2018ஆம் ஆண்டு மாக்கம் ஃபேக்ரவுண்ட் கூட நான் வாசிச்சேன். அந்த இங்கே வர நேரம் கிட்டத்தட்ட 80 years ஆல்மோஸ்ட். முதல் நாள் என்னோட ரிஹர்சல் பார்த்துட்டு தான் அந்த பாட்டில் பாடினார். இந்த சாங் செலெக்ஷன் சொல்லி வர நேரம் வந்து எப்போ நீங்கள் யோசிக்க வேணும், உங்களால் அந்த பாட்டு பாட முடியுமான்னு. ஓகே, எல்லா பாட்டும் எங்களுக்கு விருப்பம், எல்லா பாட்டும். ஆனால் ஸ்டேஜுக்கு நாங்கள் சில பாடல் எடுத்து பாடுற நேரம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணணும். இந்த பாடல் எது சார்ந்த பாடல், ஒரு இந்துஸ்தானி ஸ்டைலில் வந்து ஒரு பாடல். கர்நாடிக் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், இந்துஸ்தானி யாருக்கு எனக்கு தெரியாது இந்துஸ்தானி. ஓகே, ஆனாலும் அப்படியான பாடலில் பாடுற நேரம் கட்டாயம் நீங்கள் தாளகத்தை கரைச்சி பாடணும். அது தாளம் எங்கே போகுது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ட்ரெக்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச ட்ரெக்ன்றபடியால் அது பின்னால் வந்து சரணம் பல்லவி அணுபல்லவியில் வாட்சிருக்கிறாங்களே, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் தாளம் கடைசி வரைக்கும் சேரல. முதல்ல ரசிகர்களுக்கு முதல்ல கிளப் பண்ணணும் போது அவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சில நானே கஷ்டப்பட்டு ஒரு பாப்பாட்டை படித்து டான்ஸ் ஆடி பாடிக்கொண்டிருப்பேன். அந்த சனங்கள் கோழியை கடிச்சு கொண்டிருப்பாங்க. அப்படி சனங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த 40 வருஷம் இசைவதில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படி ஒரு இது இப்படியான கிடைச்ச பெரிய விஷயம் உங்களுக்கு, நல்ல சப்போர்ட் உங்களுக்கு. தட்ஸ் அ குட் திங். அது மாதிரி இந்த பாடல் செலெக்ஷனில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும். மற்ற தாளம், பாட்டில் தாளம் முக்கியம். ஒரு சில இடத்துல உச்சரிப்புகள் போனதுதான். பட் வந்து இந்துஸ்தானி ராகத்தில் அமைஞ்ச இந்த பாடலை விட நிறைய இடங்களில் வந்து தப்லாவோட போகிற நேரம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் சரியாக நீங்கள் பாடணும். இல்லாட்டி தாளத்தோட சேராதது, அதை நீங்கள் உன்னிச்சு பார்க்கணும். சரி, அதை கட்டாயம் வந்து நீங்கள் கவனிச்சு தான் அடுத்த தடவை செலக்ட் பண்ண நேரம் செலக்ட் பண்ணி பாடணும். இந்த மாதிரி ஒரு பாடம் செலக்ட் பண்ணதுக்காக உங்களை வாழ்த்துறேன். பட் இன் ஃபியூச்சர் நீங்கள் செலக்ட் பண்ண நேரம் உங்களால் முடியுமான பாடலை மாத்திரம் பாடணும் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ, குட் லக். மிக்க நன்றி அண்ணா. சாந்தினி மேடம் போகலாம். வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிக்க உன்னிடம் மயங்குறேன்னு துவங்கிக்கே அப்படியே மயங்கிட்டோம் எல்லாரும். சரியான இந்த பாட்டு வந்து பார்க்க ஈஸி மாதிரி இருக்கு, ஆனா பாடுறது சரியான கஷ்டம். குட்டி 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 விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த உன்னிடம் அதுல அந்த ஒரு வித்தியாசமான 2 நோட்ஸ் பக்கத்துல வர்றது, அதுதான் அந்த பாட்டுக்கே பியூட்டியை கொடுக்கறது. அது கவனமா செய்திருக்கிறீர்கள். மற்றது இன்னும் கொஞ்சம் பாவம் கொடுத்து பாடியிருந்தால் நல்லா இருக்குமோ என்றுதான் இருந்தது. மற்றபடி வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.